இது வாதி ஜின்னுங்கிற இடம். ஓகே, இந்த வாதி ஜின்னுங்கிற இடம் இது மதீனால இருந்து நான் நெட்ல பார்த்தேன் 42 கிலோமீட்டர்ல இருக்குது. एक कौन सा जगह जाता है सीधा रोड? ये रोड के वादी जिन्न तक उधर खत्म होता है. अच्छा ओके. அந்த வாதி ஜின்னு ஜின்னுடைய பள்ளத்தாக்குன்னு பேரு. வாதி ஜின்னா வாதினாக்கா என்ன ஓடைன்னு அர்த்தம். இப்படியே போய்கிட்டே இருக்கும், கார் போயிட்டே இருக்கும், சமமா இருக்கும், பள்ள மேடா இருக்கும் ரோடு. ஆனா ஒரே நிலையில போகும் இந்த ஊருக்கு. அந்த ஊருடைய இடம் இது. அத மெயின் என்னன்னாக்கா, இந்த ஊர்ல மெயின் என்னன்னாக்கா, போயிட்டு மேடு சைட்ல காலை நிறுத்தினா கூட ஆக்சிலேட்டர் கால் எடுத்துட்டாலும் அப்படியே கார் இதே என்ன ஸ்பீட்ல போறோமோ அதே ஸ்பீட்ல போகும். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் பார்த்துட்டு சயின்டிஸ்ட் பல விதமா விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனா இது என்ன சொல்றாங்க, இந்த ஏரியால ஜின்னுகள் வாழ்ந்தது அப்படிங்கிறாங்க. சான்ஸ் இருக்குது, அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு சான்ஸ் இருக்கு. ஜின்னுகள் மனித இனத்துக்கு முன்னாடி மலக்குமார்கள் ஜின்னுகள் தான் உலகத்துல வாழ்ந்திருக்கு. மனிதர்கள்ன்றது கிட்டத்தட்ட 8500 வருஷத்துக்கு முன்னாடி தான் மனிதனுடைய சரித்திரம் தெரியுது. ஜின்னு இருந்திருக்காங்க. ஆல்ரெடி ஜின்னை பத்தி மக்கால ஒரு இடத்துல பார்த்தோம், அந்த ஜின் மஸ்ஜித் அப்படிங்கிற இடத்துல. அங்கேயும் அதான் சொன்னாங்க, இங்கே ஜின்னுகள் வாழ்ந்தது இந்த இடத்துல. துளுவ போறேன்னா மக்காக ஆரம் ஷரீஃப் போறாங்க அப்படின்னாக்கா அவங்கள அப்படியே கொண்டு போய் பின்னாடி தள்ளி விட்டுருமா, தூக்கி போட்டுருமா. அப்ப ரசூலா கேட்கறாங்க, ஏன் வரல அப்படின்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி நாங்க வர விட மாட்டேங்குது, இந்த இடத்துல தள்ளி விட்டுறாங்க அப்படின்னு. அது ஜின்னு தான் பண்ணுது அப்படின்ட்டு. அப்ப அங்க இந்த இடத்துல வந்து ரசூல்லா இருந்து பாடம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் சூரத்துல் ஜின்னு ஆயத்து இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வாதில் ஜின்னுங்கிற இதே மாதிரி மலை. மதீனாலே இந்த மாதிரி இடம் இருக்குது. அந்த ஜின்னுடைய தோட்டம்னு சொல்றதை விட ஜின்னுடைய பள்ளத்தாக்கு அப்படிங்கலாம். மலை பள்ளத்தாக்கு இந்த சைட்ல ஜின்னு வளருது போல வாழுது. அல்லாஹ் ஆலம். நான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பார்க்கணுண்டு. அப்பா அங்க போய் அப்படின்ட்டாங்க எங்க குரூப்ல வந்தவங்க. பயப்படுறாங்க ஒண்ணு, அது வேற. அது நம்ம சொல்ல வேணாம், சும்மா ஜோக்காவும் சொல்றாங்க. இந்த இதுல போயிட்டு இந்த கடைசி வரைக்கும் எண்டு போகுது. कितना किलोमीटर होगा वादी जिन रोड? 40 किलोमीटर. ये रोड कितना किलोमीटर जाता है? आखिर खत्म होता है बस. ये रोड खलास होता है तकरीबन 1-2 किलोमीटर है. मदीना से नहीं, इधर का वादी जिन रोड इधर बहुत है, 10 किलोमीटर उधर से. 10 किलोमीटर है. இந்த ஆரம்பிச்ச இடத்துல இருந்து 10 கிலோமீட்டருக்குள்ள ரோடு அப்படிங்கிறாப்ல. இந்த ரோடு தனியா இந்த ஏரியாலாம் யாரும் மனுஷன் வாழ முடியாது. எல்லா ஜின்னுடைய சேட்டைகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அவங்க பயப்படுவாங்க எல்லாமே. டோன்ட் டேக் த எக்ஸிட் ஃபோட்டோஸ், ஜஸ்ட் லீவ் யுவர் ஃபுட் பிரிண்ட்ஸ். என்ன இடத்துல தெரியல இந்த இடத்துல. சரி, அதான் தகவல் சொல்றாப்புல. இந்த இடத்துல ஃபுல்லா 10 கிலோமீட்டருக்கு இந்த ரோடு போகும். போயிட்டு ரிட்டர்ன் வந்து இது இறங்குற மாதிரி போகுது. ரிட்டர்ன் வரும்போது ஏறுற மாதிரி இருக்கும். ஏறுற மாதிரி இருந்தாலும் அதே ஸ்பீடில் ஆக்சிடென்ட் கொடுக்க தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அதே ஸ்பீடில் மேலே இழுத்துட்டு போகுது அப்படிங்கிறது. அது நெட்டில் படித்தேன். நெட்டில் தகவல்கள்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது சயின்டிஸ்ட் படி இப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. சயின்டிஸ்ட்ங்கிறது இன்னைக்கு ஒரு சயின்டிஸ்ட் ஒன்று சொல்லுவார், நாளைக்கு ஒரு சயின்டிஸ்ட் சொல்லுவார். ஒருத்தர் அதை விட டேலண்ட் அவ்வளோ அதை விட பேசுவார். இதான் இயற்கை, மனிதனுடைய இயற்கை. ஆனால் எங்களுடைய ரிலீஜன் சொல்லிக் கொடுக்குறது, இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறது ஜின்னுங்கிற ஒரு இனம் இருக்குது. ஜின்னு, சைத்தான், பல இந்த மாதிரி நிறைய இருக்கு. மலக்குமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்காங்க. அல்லாவுடைய படிப்பு இதெல்லாம் எல்லாமே மனிதனா படிச்சதுதான் உள்ளதுல சிறப்புன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கலாசு ஜின்னுடைய வாதி ஜின்னு 10 கிலோமீட்டர் வந்தாச்சு. இதான் எண்டு. இந்த ரவுண்டு போட்டு ட்ரெயின் ஆகிறோம். ஓகே, மாஷா அல்லா. பாக்கி ஒண்ணுமே இல்லை. அதான் சுற்றி பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகும். மேலே போகும்போது ஆக்சிடென்ட் விட்டு எடுத்துருவாரு. அப்படியே ஓடும், அதே ஸ்பீட்ல ஓட முடியாது. இதை பாக்குறதுக்காக மக்கள் வந்து நிக்கிறாங்க. पूरा लोकल है, फॉरेनर है लोग आया. अच्छा फोटो निकल रहे हैं.